ஹாய் மக்களே, இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகா கிள்ளி சாம்பார் தான். சின்ன வெங்காயம் போட்டு வைக்கலாம். பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி இதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒன்று போட்டுடலாம். சின்ன வெங்காயம் போட்டு வச்சா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதில் மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சு. இப்போ குக்கரில் போட்டு வேக வைக்க வேண்டியது தான். இப்போ கொஞ்சமாக கடுகு, சீரகம், வெந்தயம், கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சம் காஞ்ச மிளகா, அது வரமிளகா கூட சொல்லுவாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது கூட வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். தக்காளி இது நல்லா வதங்கட்டோன்ட்டு புளி கரைசல் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பும். ஒரு சிலர் மிளகாத்தூள் போடுவாங்க, ஆனால் நான் போட மாட்டேன். ஏன்னா நான் காஞ்ச மிளகா போடுறதுனால மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போது இதை சிம்லேயே வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு கொதி வர வரைக்கும் சிம்லேயே வச்சு கடைசியாக இறக்கும் போது கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான்.